முதல் வணக்கம். லைஃப் இஸ் a race, run 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 அப்படின்னு மாணவ சமுதாயத்தை மார்க் வாங்குற சமுதாயமா மாத்திக்கிட்டு இருக்கிற எதிரணி நல்லாசிரியர்களுக்கும், சக்திக்கு மீறி போராடி மாறி வர்ற மாடர்ன் உலகத்துல நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, சமூக பொறுப்புள்ள குழந்தையா இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற எம்எனி ரோல் மாடல் பெற்றோர்களுக்கும் வணக்கம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கும் தாயாய் பேச்சில் காந்தத்தையும் பெயரில் சாந்தத்தையும் வைத்துள்ள செம்மொழி வேந்தர் நடுவர் சாந்தி அம்மா அவர்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் 5 மணி வரைக்கும் தான் ஆசிரியர், அதுக்கு மேல ஒரு நல்ல தாய். இந்த அற்புதமான வார்த்தையை உங்க வாயிலிருந்து கேட்கணுன்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய பாராட்டு நடுவர் அவர்கள். படபடக்கிற பட்டாம்பூச்சி கூட்டமா நீங்க அமர்ந்துகிட்டு இருக்கிற மாணவ செல்வங்கள் எதிர்காலத்துல சிறந்த தலைவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் பெரிய பொறுப்புள்ள பதவிகளை வகிக்க போறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதோட இவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த வணக்கங்கள். வாரத்துக்கு 2 நாள் லீவு, வருஷத்துக்கு 2 மாசம் லீவு, அது பத்தாதுன்னு மழை பெஞ்சா லீவு. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, வெயில் அடிச்சா கூட லீவை வாங்கிட்டு வீட்டுல ஏசி காத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆசிரியர்கள் சொல்றாங்க நாங்க கஷ்டப்படுறோம்னு. இவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அவங்க அந்த பெற்றோர்கள் பட்ட கஷ்டம் தான்றத மறந்துட்டாங்களா இல்ல மறுக்கிறாங்களான்னு தெரியல. நடுவர் அவர்களே, ஒரு ஆசிரியருக்கு எந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும்? நான் சொல்றதெல்லாம் கேட்கிற தலையாற்ற பொம்மையா இருக்கிற குழந்தைய பிடிக்கும். ஒருவேளை ஏதாவது டவுட் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், அவசரம் கொடுக்க அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஆசிரியர் சொல்லும் போது புரியாம போய் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் மிஸ் அப்படின்னு எழுந்துருச்சுங்கன்னா முந்திரி கொட்டை, உனக்கு எதுக்கு இதுக்குள்ளார அவசரம், நான் சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஏதாவது ஒரு குழந்தை நான் படிச்சது புரியல மிஸ், எனக்கு திரும்ப சொல்லி கொடுங்க அப்படின்னு விளக்கமா சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஆசிரியர் இந்த குழந்தைய சமாளிக்க முடியாதுன்னு நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு உடனே பேரண்ட்ஸை வர சொல்லி டிசியை கையில கொடுத்துட்டு இந்த குழந்தை எங்க போனாலும் படிக்காது, ஸ்கூல்ல சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி அனுப்புன ஒரு குழந்தைய ஒரு தாய் தன்னோட அரவணைப்புல வச்சு படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நமக்கெல்லாம் இரவுல கூட வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மின்விளக்கை கண்டுபிடிச்சிருக்கிறார். நடுவர் அவர்களே, ஆசிரியர்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்றாங்க, ஆனா பெற்றோர்கள் தான் சிறந்தவங்கன்னு நான் சொல்றேன். எப்படி தெரியுங்களா, பாகிஸ்தான்ல மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்த சூழ்நிலையில பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்ட போது ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் பெண்கள்லாம் படிக்க கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. அப்படி வைக்கும் போது கூட ஒரு பெண் குழந்தை சொல்லுது, அப்பா நான் படிக்கணும் அப்படின்னு. நீ படிமா, உனக்கு நான் துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கொடுத்த ஊக்கத்தினாலதான் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. தொடர்ந்து அவ ஸ்கூலுக்கு போறா, அங்க தீவிரவாத செயல்கள் வருது, அதை எல்லாத்தையும் செய்தித்தாள்கள்ல எழுதுறா, வானொலியில கூட அவ நிறைய தடவை பேசுறா. அதையெல்லாம் கேட்ட ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு நாள் நேரம் பார்த்து அவளை போட்டு தள்ளுறாங்க. எவ்வளவுதான் குண்டடி பட்டா கூட மீண்டு வரா. மிகப்பெரிய விருதான அமெரிக்கான நோபல் பரிசை பெற்ற பெண் அப்படிங்கிற சின்ன வயதிலேயே பெற்றவள் அப்படின்னா மலாலா. நமக்கு எல்லாத்துக்கும் மிக பரிச்சயமான பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதுணையை கொடுத்தது அவளுடைய பேச்சு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்லூரியில MBA படிச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தை உலகத்துக்கு பிரபலமாகிறதுக்கு காரணம் ஆசிரியர்கள் இல்லை, பெற்றோர்கள் தான் நடுவர் அவர்களே. அப்புறம் ஒரு ஜப்பானிய குட்டி கதை என்னன்னு பார்க்கும்போது, ஒரு அம்மா வெளியில உட்காந்து சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல போர் வருது, போர் வீரர்கள்லாம் வர்றாங்க, இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த அம்மா 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல அவளால 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு ஓட முடியல. ஒரு குழந்தைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைய மட்டும் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற முதல்ல வந்தவங்க அந்த குழந்தைய போட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க, இறந்துடுறான் அந்த குழந்தையும். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா கதறி அழுகிறா, ஐயோ என்னடா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க, ஏமா 2 குழந்தையும் உன்னோட குழந்தை தானே, 2 குழந்தையும் உன்னோட கண்ணு மாதிரி தானே, எப்படி உனக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு மனசு வந்தது? அப்ப அவ சொல்றா, நான் எடுத்துட்டு போனது பக்கத்து வீட்டு குழந்தை, விட்டுட்டு போனது என்னோட குழந்தை. அவங்க அம்மா கேட்கும் போது என்னால பதில் சொல்ல முடியாம போயிருமே அப்படின்றதுனால நான் எடுத்துட்டு போனேன். எவ்வளவு பெரிய அன்பு அம்மாவுடையது. தோசை சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு, முறுமுறன்னு இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், பதமா இருந்ததுன்னா தங்கச்சி சாப்பிடுவா. ஆனா எல்லாரும் வச்ச மீதியை தான்
அம்மா சாப்பிடுவாங்க. ஒரு அம்மாவுடைய அன்பை ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, எண்ணம் நீ, எழுத்தும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிடித்து உன்னை நான் அடித்தேன், நான் தான் நீ வேறில்லை, கடல் 5 மலை 500 இவை தாண்டித்தான் பெற்றேன் உன்னை, உடல் செவ்வாது பிணி ஒவ்வாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மன்னை அப்படின்னு தன்னுடைய குழந்தை எவ்வளவு ஒரு அற்புதமா. அதாவது காலையில ஒரு நைட்டோ இல்ல காலையிலயோ உங்க பிள்ளைக்கு இந்த பாட்டை சொல்லிட்டு போய் போட்டிருக்கு. அதே பாட்டு ஒரு அருமையான வரிகள். இப்ப எனக்கு கூட என் பசங்களை பார்த்து பாடலாம் போல தோணுது. ஐக்கியமாயாச்சு. அற்புதமான பாட்டு. நன்றி. அப்புறம் மல்லாலாவை பத்தி சொல்லியிருந்தீங்க. அழகான பயன். ஒரு பெண்கள் சமுதாயத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது அருமையான கருத்து. சூப்பரா இருக்கு. அப்போ ஒரு பெண் வந்துட்டு தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான்றது இந்த காலத்து கவிஞர் எழுதுனதை கேட்டோம். அந்த காலத்துல என்னுடைய முப்பாட்டன் பாரதி எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா? 30 கோடி முகமுடையாள் அவள் மொய்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு. அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசணும், அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசணும், வீட்டுக்கார்ட்ட ஒரு மாதிரி பேசணும், வெளியில வேலைக்கு போற இடத்துல முதலாளி கிட்ட ஒரு மாதிரி பேசணும், தொழிலாளி கிட்ட ஒரு மாதிரி பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் அவங்கவுங்க ஸ்லாங்ல பேசி அவங்கவுங்கள சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தை வளரணுங்கிறதா அவளுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு அப்படின்னு பாரதியார் சொன்னதா நான் நினைக்கிறேன். அம்மாவுடைய அன்பு மட்டும்தான் சிறந்ததுன்னா இல்ல, அப்பாவுடைய அன்புக்கு முன்னாடி எந்த அன்புமே ஈடாகாது நடுவர் அவர்களே. நான் வந்து 10வது முடிச்சப்போ ரிசல்ட் வருது. இப்ப மாதிரி எல்லாம் வந்துட்டு போன்ல ரிசல்ட் வராது. அப்ப போய் இருந்துதான் பார்க்கணும். ரிசல்ட் வருது, எங்க அப்பா பார்த்துட்டு வராரு. அப்படியே சூப்பர் மார்க் எல்லாம் வாங்கல, ஒரு 400 வாங்கியிருந்தேன். அப்படியே வந்து எங்க அப்பா வந்துட்டு என்னை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி சுத்திட்டு சூப்பரா படிச்சிருக்கிறமா, ஒரு ஆவரேஜ் குழந்தை ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அதுவே 12வது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா என்னால அவ்வளவு மார்க் வாங்க முடியல, இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு லாய்க்கில்ல, வீட்லயே உட்கார வச்சிருன்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும் போது எங்க அப்பா விட்டுட்டாரு. எல்லாரும் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு எங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கும் என்னால முடியல, ஏன்னா மார்க் வாங்கல. அப்ப எங்க அப்பா யோசிச்சு என்னென்னமோ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து அப்பதான் எனக்கு தெரியுது நாம படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அப்பா எவ்வளவு யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. மத்தவங்க சொல்லுவாங்க பொம்பளைய பெற்றிருக்கிற, பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கிற அரசன் கூட ஆண்டிதான். எங்க அப்பா சொல்லுவாரு நான் ராஜா அப்படின்னு. இன்னைக்கு எங்க அப்பா ராஜாவா இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா எங்களை படிக்க வச்சதுதான். அவருடைய மிகப்பெரிய முயற்சியினாலதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம். கடைசியா நான் எங்க அப்பா அம்மாவுக்காக எழுதின ஒரு சிறு கவிதையோட முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு 2 ஸ்டான்ஸாவோட முடிச்சிடலான்னு பாக்குறேன். பாட புத்தகம் நான் சுமந்து பாராள வேணும்னு நீ பாடா பட்ட கதை உன் பாலமா வெடிச்சு போன கையிரண்டும் சொல்லுதம்மா. மாறி வர உலகத்துல மாயமா நான் போகிடாம மனுஷனா வாழணும்னு நீ மாடா உழைச்ச கதை உன் ஆணிக்கால சொல்லுதப்பா. அப்படியே வரிசையா வரும். நான் இறுதியா முடிக்கிறேன். ஒசரமா நான் வளர்ந்து அண்ணாந்து நீங்க பார்க்க எதிரில வர்றது எமனா இருந்தாலும் தட்டி எரிஞ்சிட்டு எட்டி நட போடுவேன் உங்க கனவை நனவாக்க. அதனால மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது பெற்றோர்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.